पित्रे ब्रह्मोपदिष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. சிசுபாலன் ராஜசபையில ராஜசூயத்திலே அண்ணல் கண்ணபிரானுக்கு அக்ரபூஜை நடந்த பொழுது அவனை தாக்கி பேசினான், பரிகசித்து பேசினான், ஏளனமாக பேசினான். அத்தனையும் நாரதரம் உட்கார்ந்து கேட்டிருக்கார். ஏன்னா ராஜசபையில் அவர் இருந்தார். எம்பெருமானுக்கு அக்ரபூஜைன்னு அவர் தான் டான்ஸ் ஆடி வரவேற்றார். அவருக்கு மேல ஒரு மாந்தோல் பிரம்மச்சாரிகளை போத்திக்கணும். அந்த மாந்தோல் எடுத்து அப்படி வீசினாராம். அந்த காலத்துல இருந்து ஆரம்பம். மேட்ச்ல ஜெயிச்சுட்டா கேப்டன்லாம் சட்டையை கேட்டி பேசுறாங்க, பாக்குறீங்களா? யார் கற்றுக் கொடுத்தாருன்னா நாரத பகவான் தான் போல இருக்கு. அப்படி அந்த தன்னுடைய மாந்தோல் மேலே போட்டுக்கணும். பிரம்மச்சாரிகள்லாம் மாந்தோல் போட்டுக்கணும். அதை கழட்டி அப்படி சுழட்டி சந்தோஷப்பட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஆனந்தமாக இருந்தார் நாரதர். ஆனால் சிசுபாலனுக்கு பொறுக்கலை. கரகமுற்ற நாரதர் அவரே இப்படி ஆனந்தமாக இருக்கிறச்சு இவனுக்கு பொறுக்காதனால பல வசவுகளை வெசான். கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும். சிசுபாலன் கிருஷ்ணனை வையறதுக்கு ஆரம்பிச்சான்னா ஜனங்கள் ஆனந்தமாக கூடுவாள் அந்த காலத்தில். இப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா மாதிரி எங்கள் இடத்துல அந்த காலத்தில் ஆன்டி கிருஷ்ணா சொசைட்டின்னு ஒன்று இருந்தது. கிருஷ்ணன் எதிர்ப்பு இயக்கம்னு பேர் இருக்கு. அதுக்கு தலைவர் ஜராசந்தன், அதனுடைய காரியதரிசி சிசுபாலன். அங்கங்கே மீட்டிங் அவன் நிறைய ஃபண்டு வச்சு அங்கங்கே மீட்டிங் போடுவான். அந்தங்கே மீட்டிங்கில் கிருஷ்ணனை ஒழிக்கணும், கிருஷ்ணனுடைய நண்பரை ஒழிக்கணும், டெங்கு போல் ஒழிக்கணும் எல்லாத்தையும் சொல்லுவான். சிசுபாலன் சொல்கிறது ஜனங்கள்லாம் கேட்டுட்டு இருப்பான். அப்போ கடைசியில் அவன்கிட்ட காசு கொடுத்து டிக்கெட் கொடுத்து மீட்டிங்கு வந்திருக்கிறவா கிருஷ்ணனை வையறத கேட்கணும் தான் வந்திருக்கா. அவள் கூட சொல்லுவாளாம், கொஞ்சம் குறைச்சலாம் வைப்பா, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அப்படி வைவான். அமிலத்தில் துவைச்ச வார்த்தைகளால் வைவான். அந்த சிசுபாலன் சொல்கிறான், ஒரு க்ஷத்திரியனுக்கு உடம்புல இருக்க வேண்டிய லட்சணமே இவன்கிட்ட இல்லை. இப்படியா சாப்பிட்டா இருக்கிறது? ஒரு வீரனுக்கு எப்படி உடம்பு கல் போல வேண்டாமா அப்படின்னு கண்ணபிரானுடைய நல்ல லட்சணத்தையே அவலட்சணமாக சொன்னான். நம்ம வழக்கம் அது. ஒருத்தர் நமக்கு பிடிச்சி போயிடுதுன்னா அவர் செய்கிற தப்பையே ரைட்டுன்னு சொல்லுவோம். பிடிக்கலைன்னா அவருக்கு நல்லதையும் கெட்டது சொல்லுவோம். இது மக்கள் வழக்கம். அனாதிகாலமாக மக்கள் இப்படி தான் இருந்துருக்கோம், அசூயினால. இன்னொருத்தர் இருக்கிற நல்ல குணத்தையே நல்ல குணமாக ஏற்க மறுக்கிறது அது நம்முடைய அசூயினால. சிசுபாலன் கண்ணன் கிட்ட வச்சிருக்கிற அசூயினால கண்ணபிரான் இருந்த சுப லட்சணங்களை கூட அசுப லட்சணங்களாக அவன் சொன்னான். கண்ணா பாரு, அவ்வளோ பெரிய கண்ணு, நெத்தி முழுக்க கண்ணா இதுக்கு அப்படின்னு கண்ணு பெருசா இருக்கிறத வெசான். சிசுபாலன் தலையில் மயிர பாருங்கள், ஒரே கோணல் சுருண்டு சுருண்டு இருக்கு.
சுருண்டு சுருண்டு மயிர் இருந்தால் ரொம்ப அழகு. நாங்கள்லாம் காலேஜில் படிக்கிற காலத்தில் இப்போ தான் பலவிதமான தலைமுடி வண்ணங்கள் வருது. பல வண்ணங்கள் போடுறாங்க. ஒரு நாளைக்கு சேப்பு, ஒரு நாளைக்கு பழுப்பு எல்லாம் போட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ பாவம் அவ்வளோ கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆசை தான் எல்லாருக்கும், தலைமுடி வந்து சுருளாக இருக்கணும். சுருட்டை சோறு போடும்னு ஜோசி கூட சொல்லுவாங்க. சுருள் முடி இருந்ததுன்னா அந்த பிள்ளை அப்பா அம்மாவுக்கு சாதம் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் சான்ஸ் இல்லை, யாரும் சுருள் முடிக்க ஆசைப்படுறதில்ல. அந்த சுருள் முடிக்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளிப் வேறு தள்ள வச்சுப்பாங்க. அதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். காலேஜ் ஹாஸ்டலில் பண்ணோம்னா ஹாஸ்டல் பசங்க அந்த கிளிப்பு வேறு தள்ள வச்சுட்டு படுத்துப்பாங்க. அப்போ தான் ராத்திரி அப்படியே சுருள் முடும் தலைமை இருக்கும். அந்த ஆனால் கிருஷ்ணனுக்கு இயற்கையாகவே சுருள் முடி. அந்த முடி கண்ணங்கரையில் இருக்கு, கிருஷ்ணனோட கருப்பா. ரொம்ப கருத்த மயிரும் சுருண்டுமாக மயிர் இருந்தால், கூந்தல் இருந்தால் அது உத்தமர் புருஷ லட்சணம். ஆனால் சிசுபாலன் சொல்கிறான், இவன் தலைமையில் எவ்வளோ கோணலாக இருக்குது தெரியுமா? அந்த தலைமையோட எண்ணத்தின் பிரதிபலிப்பு. இவன் எண்ணம் முழுக்க கோணல். யார் சொல்கிறவர் சிசுபாலன். கண்ணபிரானுடைய எண்ணங்கள் முழுக்க கோணலாம், சுருண்டு இருக்குமா. சில பேர் வார்த்தைகளே இவ்வளோ கோணலாக இருக்கும், அது என்ன அர்த்தம்னே தெரியாது நமக்கு. அதாவது அந்த மாதிரி ஒரு மாதிரிலாம் பேசுவாங்களாம் சில பேர். அதைத்தான் தேசிகர் அழகாக சொல்கிறார். ரங்கனாருடைய தலைமையில் சுருண்டு இருக்கும். நமக்கு அப்படி சேவையாரா ரங்கனாரை போய் பார்த்தா பக்தியோடு பார்த்தோம்னா அந்த தலைமையிலே நமக்கு தெரியணும். அந்த சுருண்டு வளைஞ்சு நெளிஞ்சிருக்குமா. அது எப்படி போலன்னா, தஞ்சை நாட்டில் காவேரி பாயிற தஞ்சை நாட்டில் காவேரி ஜலம் சாப்பிட்ட பெண்மணிகளை பேச்சு அப்படி சொட்டி அடிப்பாங்க. அவளை பாராட்டுறாங்களா திட்டுறாங்களான்னு கூட தெரியாது. இதை பற்றி ஒரு வேடிக்கையான கதை திருக்குடந்தையான சுவாமிகள் சொல்வார். அதை சொல்கிறேன் கேளுங்க. கல்யாணம் ஆகி தனி குடுத்தனம் வச்சாங்க. கணவன் நல்லா சம்பாதிக்கிறான். மாம்பழத்தில் டி நகரில் ரங்கநாதன் தெரு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டு. அந்த காலத்தில் ஒரு வீடு, அதில் ஒரு வீட்டில் போர்ஷனில் கொடுத்துன வச்சுட்டாங்க. கணவன் வந்து பாட்டன் இல்லை எம்எஸ்சி, தாவரைகளில் எம்எஸ்சி. மனைவி பாவம் நல்ல பிகாம் படித்த மனைவி. அந்த காலத்திலேயே படித்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் தனி கொடுத்துன வச்ச உடனே கணவன் பக்கத்தில் ரங்கநாதன் திருவாச்சே, நான் கரிகாயை வாங்கிட்டு வருவார். அவருக்கு கரிகாய் எப்படி பொறுக்கிறதுன்னு தெரியாது. இவரை பார்த்த உடனே அவங்களுக்கு குஷி ஆகிடும் கடைக்காரங்களுக்கு. அதனால் விற்காத முத்தல் வெண்டைக்காய், சொத்தை விழுந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இவர் தள்ள கட்டி அனுப்பிச்சிடுவாங்க. 2-3 நாள் வாங்கிட்டு வரார். அவன் மனைவி என்ன பண்ணுவார், வைய முடியுமா? அந்த காலத்து பெண் செட்டு சொல்ல முடியாது. ஆனாலும் அவள் வந்து தஞ்சை மண்டலத்து பெண், தஞ்சை மண். ஒரு நாள் இது மாதிரி என்ன பண்ணால், ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வச்சா புது வருஷம் பிறந்திருக்கு. அங்கேருந்து கொத்தரங்காய் வாங்கிட்டு வந்துட்டான் மறுநாள் சமைக்கு. 1 கிலோ. இந்த கொத்தவரங்காய்ங்கிறது தாய்மார்களுக்கு தெரியும். அது வதக்கினா சுருளாது, அது ஏட்டம் குறையும், அதே வால்யூமில் தான் இருக்கும். கத்திரிக்காய் வாங்கினா சுருங்கி போயிடும், வாழைக்காய் வேணால் கொஞ்சமாகிடும் வதக்கினா. ஆனால் வதக்கினாலும் அதனுடைய வால்யூம் குறையாத ஐட்டத்தில் கொத்தரங்காய் உண்டு. அது அப்படியே முத்தல் வாங்கிட்டு வந்து போட்டு சமைச்சு போட்டு காலையிலங்கிறான். ப்ரெஷர் குக்கர் தான் வச்சு கொத்தரங்காவை சமையல் வேக மாட்டேங்குது. எங்கள் அம்மா அந்த காலத்தில் சாதாரண அடுப்பில், விறகு அடுப்பில் எப்படி வேக வச்சு போடுவாங்க கொத்தரங்காய். நீ இப்படி இருக்கியேன்னா அந்த பெண்மணி ஒன்றும் சொல்லலை. ஆஃபீஸ் போட்டோன்னு விட்டா. ஆஃபீஸ் போனோடனே சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்தார். வரைச்சே சுருட்டின்னு வந்திருக்காரு. என்ன கேலண்டர் புதுசாக கொடுத்துருக்காங்க நிறைய பேர். அந்த கேலண்டர்லாம் சவுத்தில் மாட்டுறேன்னா வீடு வாடகை வீடுலாம் இஷ்டத்துக்கு அடிக்கலாம். அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து இந்த கேலண்டர்லாம் மாட்ட போகிறேன், ஆணி வந்திருக்கு, அடிக்க போகிறேன், இந்த ஸ்டூலில் பிடிச்சிக்கோன்னு ஏறினார். அந்த அம்மா அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, இங்கேருந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கே அடிச்சுட்டா உடனே போட்டு விடலாம். ஏறி அந்த ஆணியை ஓங்கி அடித்தார். அந்த ஆணி வளைஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஆணி நிற்கலை, சுருண்டு விடுது, அடிபட்டு தாங்க மாட்டேங்குது. 2 ஆணி போட்டால் தாங்கலை. சே, என்ன ஆணி விற்கிறான், அப்படியே சுருண்டு போகுது, ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னார். இந்த மனுஷனுக்கு எந்த பொருள் ஒழுங்காக வாங்க தெரில. ஒன்று என்னை மட்டும் தான் நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார், நான் மாட்டின்னு இவர்கிட்ட அப்படின்னு வருகிற ஆத்திரத்தெல்லாம் உள்ளே வச்சு அந்த தஞ்சை மண்ணின் இளவரசி அந்த பெண் சொன்னால், இருங்க சார் இருங்க, நான் நீங்கள் காலையில் வாங்கிட்டு வந்த கொத்தரங்காய் வச்சுருக்கேன், அதில் ஒன்று அடித்து அதில் மாட்டிடலாம். அந்த கொத்தரங்காய் அடித்து மாட்டி விடலாம் அப்படி. அந்த மனுஷனுக்கு புரியலை. உங்களுக்கு புரியறதா? இந்த ஆணி வாங்கினா கொத்தரங்காய் மாதிரி வாங்குற, கொத்தரங்காய் வாங்கினா ஆணி மாதிரி வாங்குற நீ அப்படின்னு அந்த பெண் அப்படி சொல்லியிருக்கா. அப்படியெல்லாம் இப்படி வளைஞ்சி பேசுமோ
அந்த மாதிரி கண்ணபிரானுடைய ரங்கநாதனுடைய கூந்தல் விளைஞ்சிருக்குன்றார் சுவாமி தேசிகன். குப்பேச்சோழி வச்சன குட்டிலேகி குத்தலேகி அப்படிங்கிறார் அவர். அப்படி அழகிய மணவாள பெருமாளுடைய கூந்தலை ரசிக்கிறார் அவர். அப்பேற்பட்ட கூந்தலை சிசுபாலன் சொல்றான், இவனும் கோணல், இவன் எண்ணங்கள் கோணல், இவன் தலைமயிரும் கோணல். சிசுபாலன் தலை வெழுக்க அப்படின்னு உருண்டு அவ்வளோ களை கட்டின மயிரோடு இருந்தால் அதை தாங்குவான். அதுக்காக அசூயினால அதையும் அவலட்சணமாக சொன்னான். உடனே ஜனங்கள்லாம் கத்தினான், ஓ சுபலட்சணத்தை அவலட்சணமாக சொல்லாத, சுபலட்சணம் சுபலட்சணம்னா. நாரதர் ரசித்தார், திருநாமமாக சொல்லிட்டார். எங்கள் திருவேங்கடமுடையான் அப்படி கிருஷ்ணனாக அவதரித்து ராஜசூய யாகத்தில் அவன் உட்கார்ந்திருந்த பொழுது அவன் அழகை பார்த்தாலும் சுபலட்சணம் சொல்லும் பொழுது அவருடைய சுபலட்சணத்தை அவலட்சணமாக பேசினான் அந்த படுவாவி. ஆனால் எம்பெருமான் எப்பொழுதும் சுபலட்சணன் என்று ஜனங்கள் எப்பொழுது கத்தியதை மனதிலே வைத்து கொண்டு இப்பொழுது திருநாமத்தை சுபலட்சணன் என்று சொல்கிறார். இந்த 2 திருநாமங்களும் ஏன் இங்கே நடுவில் வந்து விழுந்தது? அந்த கண்ணபிரானுடைய ராஜசூயத்தில் அவன் இருக்கிற பூஜைக்கு நடுவில் நான் யோசிச்சு பார்த்தேன், மக்களுக்கு இதை எப்படி கொண்டு போக போகிறோம்னு. திருவேங்கடமுடையான் என்ன அவன் கவலைப்படாதுன்னுட்டான். அவன் இப்படித்தான் நடந்த விஷயம். அதனால சுபலக்ஷன் என்ற திருநாமத்தை நாரதர் சொல்றார். இதற்கு உண்டான சம்ஸ்கிருத பின்னணி ஸ்லோகம். சுபமபிலக்ஷணம் அசுபம் ப்ரூதே சேதீடசூயக்ரஸ்தக இதி கில சப்யைருக்தம் சுபலக்ஷண நாம தஸ்ய தேனாபி. அன்பர்களே, இதற்கு தமிழையும் கேளுங்கள். நல்ல அடையாளம் தன்னையும் இகழ்ந்தான் சேதியன். சேதியனா சிசுபாலன், சேதி நாட்டு இளவரசன். சங்கை சுட்டாலும் வெண்மை போகும். இவன் சொன்னதால் இவன் அசுபலக்ஷன் ஆவானா, இவன் தான் சுபலக்ஷன் என்பதை எண்ணி ஜனங்கள் முழங்கியதை நினைத்து நாரதன் இட்டான் நாமம் சுபலக்ஷணன் என்று. அந்த மாதிரி நாமும் நம்முடைய எதிரிகள் நம்மை இகழ்ந்தாலும், விஷயம் தெரிந்தவர்கள் நம்முடைய உண்மை ஸ்வரூபத்தை அசூயற்றவர்கள் பாராட்டுவார்கள். ஆகினால் அஞ்ச வேண்டாம். அந்த நிலை வருவதற்கு இந்த திருநாமத்தை ஜெபிப்போம். திருவேங்கடமுடையானுடைய திருமேனியை தியானம் பண்ணி கொண்டு சுபலக்ஷணாய நமஹா. நமோ வெங்கடேஷாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ